பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இனி நீ அழுது கொண்டிராய். ஆமீன். ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அழுறீங்க. ராத்திரியில் படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தி கண்ணீரை கொண்டு வருது. அது நிந்தையாக இருக்கலாம், ஒரு வேதனையாக இருக்கலாம், ஒரு அவமானமாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல பாதிப்பாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய், இனி நீ அந்த தீங்கை காணாதிருப்பாய்ன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்னாள் அழுது கொண்டே இருந்த மகள் தான். ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அவங்க ஜெயித்த பிறகு, அதன் பிறகு அவங்க அழவே இல்லை. ஆண்டவர் அவங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றினார். உங்களுடைய கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் களிப்பாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி இயேசு அற்புதம் செய்வார். இனி நீ அழுது கொண்டுரா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதுவரை காணப்பட்ட கண்ணீர், வேதனை யாவும் மறையட்டும். இனி அழுது கொண்டிராதபடி கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you.